மட்டன் கோலா உருண்டை செய்ய தேவையான பொருள் மட்டன் கொத்து போட்டது ஒரு 300 கிராம், 70 கிராம் பொட்டுக்கடலை, சும்மா ஒரு 4 பல் தேங்காய், 3 பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், இலைச்சி தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு. இஞ்சி கட் பண்ணது 3 பீஸு, பூண்டு 3 பீஸு. தேவையான பொருள் இது மட்டும்தான் அரைக்கிறதுக்கு. இது கூட சேர்க்குற மசாலா தூளுப்பு 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன் ஏன்னா காரத்துக்கு. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப கொத்தமல்லி தழை இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை, தேங்காய், பட்டை, லவங்கம், இலாச்சி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு 2 ஓட்டு ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் கொத்து போட்டு வச்சுருக்க மட்டன் இருக்குல்ல, அந்த கொத்து கறி அதை மிக்சியில் போட்டு ஒரு 4 ஓட்டு ஓட்டணும். தண்ணி சேர்க்காம ஓட்டுனீங்கன்னா அந்த பொட்டுக்கடலை, இந்த தேங்காய் மசாலாலாம் அந்த மட்டன் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். தண்ணியே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில், இந்த மிக்சியில் அந்த சிம்னு சொல்லுவாங்க, சிம்மில் வச்சு 2-3 தடவை திருப்பினீங்கன்னாவே இந்த மசாலாலாம் அந்த மட்டன் கூட சேர்ந்து நல்லா நைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த மட்டன் கொத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு தேவைக்கேற்ப தூளுப்பு, மிளகாத்தூள், கறி மசால், மஞ்சத்தூள், சில்லி பவுடர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் அந்த மட்டன் கூட சேர்த்து கையில் நல்லா ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சு, அதுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சாலும் சரி, இல்லை வடையாக தட்டினாலுமே சரி, ஒரு 20 நிமிஷம் அந்த மசாலாவோட உருட்டுன்னு சொல்லி விட்டுட்டு, அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி, அதுக்கப்புறம் ஆயில் சூடானதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூடான மட்டன் கோலா உருண்டை ரெடி. கொத்தமல்லி தழை நான் சேர்க்கலை, ஏன்னா சேர்த்தா எண்ணெயில் சேர்றப்ப அது அப்படியே தீஞ்சிடும், அதனால் நான் சேர்க்கலை, ஃப்ளேவர் மாறிடும். உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம். உங்களுக்கு இந்த மட்டன் கோலா உருண்டை ரெசிபி பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.